தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். நாடாளுமன்றத்தில் இன்றும் கடும் அமளி நடந்திருக்கிறது. மக்களவை இதனால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றும் இந்த அமளியில ஈடுபட்டதனால மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில ஈடுபட்டிருக்காங்க. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். राशन लेने में जो है असुविधा होती है, उसके लिए भारत सरकार ने क्या प्लान बनाया? माननीय अध्यक्ष महोदय, मोदी सरकार ने 80.35 करोड़ बेनिफिशियरी को मुफ्त अनाज देने का काम किया है। वन नेशन वन राशन कार्ड देश भर में पोर्टेबिलिटी सुनिश्चित हो पाई है। अब प्रवासी वर्कर देश में कहीं भी से ई पोस्ट के माध्यम से अपना राशन ले सकते हैं और इनके परिवारजन भी अपने घर पर अनाज ले सकते हैं। वन नेशन वन रेशन कार्ड से सभी 36 राज्यों और केंद्र शासित प्रदेश में लागू है, जो पूरी NFA आबादी को कवर करता है। अब तक 201 करोड़ पोर्टेबिलिटी लेन देन हुई है। माइग्रेंट परिवार को 469 MLT अनाज डिलीवर। सर, पीएम सूर्यघर 7.5 लाख एप्लीकेंट पश्चिम बंगाल में आज तक लागू नहीं हुआ। 70 लाख किसानों ने अप्लाई किया। हिंदुस्तान में एक ही जगह है, वो पश्चिम बंगाल में लागू नहीं करने दे रहे हैं। सर स्मार्ट सिटी मिशन कलकत्ता का 3 शहर सर विधाननगर, दुर्गापुर एंड हल्दिया स्मार्ट सिटी उसको भी लागू करने नहीं दिया। सर एस्पायर इन डिस्ट्रिक्ट पश्चिम बंगाल में लागू नहीं हो रहा है। नहीं दे रहे। 43 railway projects are being stalled because of their land policy. 43 railway projects are being stalled because of their land policy. Now, श्रीमान महेंद्र प्रखंड के ऋषिकेश स्थित बापूग्राम एवं मीरानगर क्षेत्र को राजस्व ग्राम घोषित किए जाने के संबंध में मेरी सूचना है। मान्यवर सभापति महोदय, मैं उत्तराखंड राज्य के बापूग्राम एवं मीरानगर क्षेत्र से जुड़ा एक अत्यंत महत्वपूर्ण विषय सरकार के संज्ञान में लाना चाहता हूं। यह दोनों क्षेत्र पिछले कई दशकों 1950 से यहाँ தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், என்ன நடக்குது? தொடர்ந்து நாடாளுமன்ற அவையில 2 அவைகளுமே கடும் அமளி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நிலவரத்தை பதிவு செய்யுங்க ரமேஷ். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முடங்கி இருக்கிறது. அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் 7 காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக திரும்ப பெறு சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெறு என்ற முழக்கங்களை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையாக எழுப்பினார்கள். இதனால் கேள்வி நேரத்தை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் முடங்கியதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை தற்போது பூஜ்ய நேரம் நடைபெற்று வருகிறது. அங்கு ரூல் நம்பர் 267 அந்த விதியின் கீழ் பல்வேறு விவகாரங்கள் குறித்து மாநிலங்களவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிகளை நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். ஆனால் அந்த நோட்டீஸ்களை ஏற்க முடியாது, வழக்கம் போல பூஜ்ய நேரமும் கேள்வி நேரமும் நடைபெறும் என்று மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினர். இருப்பினும் மாநிலங்களவையை பொறுத்தவரை தற்போது வரை அவை நடைபெற்று வருகிறது. அமளி தொடரும் பட்சத்தில் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்படுவதற்கான சூழல் இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.